முக்கிய செய்திகள். கர்னல் சோஃபியா குரேஷி மீது சர்ச்சை கருத்து. மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை முடக்கி விமானப்படை அதிரடி. 23 நிமிடங்களில் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் கூடுதல் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் உத்தரவு. புலம்பெயர்ந்தவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பும் பணத்திற்கும் வரி. டிரம்பின் உத்தரவால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அதிர்ச்சி. வணக்கம். பெண் ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக அமைச்சர் மீது மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. இது தொடர்பாக ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று விளக்கமளித்து வந்தனர். இதுவரை எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் போர் பதற்றம் தொடர்பாக பெண் அதிகாரிகள் தினமும் விளக்கமளித்தது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பிரதேச அமைச்சர் திரு விஜய் ஷா, பெஹல்காமில் தமது மகள்களின் நெற்றி குங்குமத்தை அளித்தவர்களுக்கு பயங்கரவாதிகளின் சகோதரியை கொண்டே பாடம் கற்பித்துள்ளதாக கூறினார். மதத்தை குறிப்பிடும் வகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. உடனடியாக திரு விஜய் ஷாவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான சூழலில் அமைச்சர் திரு விஜய் ஷா மன்னிப்பு கோரியுள்ளார். தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் அதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் கூறியுள்ளார். मैंने कहा ना कि हम देश प्रेमी आदमी हैं और हर समाज के लोग जिन्होंने आज हिंदुस्तान के लिए जाति से बढ़कर काम किया है. कोई बात गुस्से में अगर निकल गई और किसी को बुरी लगी तो मैं भगवान नहीं हूं, मैं भी इंसान हूं. 10 बार मैं माफी मांगता हूं. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தி அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அமைச்சர் திரு விஜய் ஷா மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்த மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக இந்தூர் ஊரக பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஹிடிகா வசல் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கருவிகளை செயலிழக்கச் செய்து 23 நிமிடங்களில் இந்தியா துல்லிய தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதை அடுத்து கடந்த 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் பாகிஸ்தான் மீது இந்தியா பதிலடி தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. அதில் சீனாவின் PL-15 ஏவுகணைகள், துருக்கியின் பேரக்தர் வகை ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டே வெற்றிகரமாக முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு கருவிகளை முற்றிலும் முடக்கிவிட்டு அந்நாட்டுக்குள் புகுந்து வெறும் 23 நிமிடங்களில் இலக்குகளை தாக்கி அழித்ததாக பாதுகாப்புத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பதிலடி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். லாகூரில் இருந்த ரேடார் கருவிகள் செயலிழக்க செய்யப்பட்டது இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப வலிமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளின் ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்திய நிலையில் அதன் ஏவுகணைகள் மற்றும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் என அனைத்தையும் இந்தியா வெற்றிகரமாக சமாளித்து இலக்கை தாக்கி அழித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலில் லாகூர், சியால்கோட், கராச்சி உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள், சர்கோதா மற்றும் ஜகோபாபாத் விமான தளங்களும் பாதிக்கப்பட்டன. மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணிக்கு 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதல் 23 நிமிடங்களில் முடிவுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி
கோவை மகளிர் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபட முனைவோருக்கு இந்த தீர்ப்பு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்தது மட்டுமல்லாமல் நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் அளித்ததன் அடிப்படையிலேயே குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது என்றும் துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகையாக மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூடுதலாக தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்கு அரணாக திகழக்கூடிய திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிராக குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அஞ்சிடும் வகையில் உரிய சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப 5% வரி செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் புதிய உத்தரவு பிறப்பித்திருப்பது இந்தியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி மற்றும் வேலைக்காக அமெரிக்காவுக்கு குடிபெயரும் வெளிநாட்டினரில் இந்தியர்கள் மற்றும் சீனர்களே அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து தங்கள் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்புவதிலும் இந்தியர்களே முதலிடத்தில் உள்ளனர். ஆண்டுதோறும் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதில் பெரும் பங்கு அமெரிக்காவிலிருந்தே அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் கூடுதல் வரி விதித்து வெளிநாடுகளுடன் வர்த்தக போரை நடத்தி வரும் அமெரிக்கா புலம்பெயர்ந்தவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பும் பணத்திற்கு முதல் முறையாக 5% வரி விதிக்க முடிவு செய்துள்ளது. உதாரணமாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள தங்கள் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பினால் அதற்கு 5000 ரூபாயை இனி வரியாக செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மசோதா வெளிநாடுகளுக்கு பண பரிமாற்றங்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை இத்தகைய பண பரிமாற்றங்களுக்கு அமெரிக்காவில் எந்த வரியும் விதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் முடிவை கடுமையாக விமர்சித்து இணையத்தில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது புதுவகையான கொள்ளை என நெட்டிசன்கள் பலரும் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை வெம்மையை தணித்தது. மாநிலம் முழுவதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, மலைக்குடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, முதுகுளத்தூர், கிடாத்திருக்கை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பேரையூரை அடுத்த பாக்குவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளிச்சாமி, செந்தூரன் ஆகியோர் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மின்னல் தாக்கியதில் இருளப்பன் என்ற விவசாயி பலியானார். தஞ்சை கீழவாசல், புன்னைநல்லூர், செங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் முன்பு குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கழிவு நீருடன் மழைநீர் கலந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, மல்லசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ச்சி நிலவியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பல்லடம், வடுகப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கொடைக்கானல், ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழை சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்வை தந்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. மலைகளின் அரசியான நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான சீதோஷ்ண நிலையையும் சுற்றுலா தலங்களையும் பார்வையிட தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கோடை விழா கடந்த 3ஆம் தேதி காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 127வது மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்குகிறது. இக்கண்காட்சியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் அலங்காரங்களையும் பார்வையிட உள்ளார். 40,000 மலர் தொட்டிகளில் பூத்துக் குலுங்கும் மேரிகோல்ட், ஃபேன்சி, பிகோனியா, பால்சன், டேலியா, கிராந்தியம், லில்லி உள்பட பல்வேறு வகையான மலர்கள் பார்வையாளர்களின் கண்களை வசீகரித்து வருகின்றன.
பிரதான மலர் அலங்காரமாக 2 லட்சம் கொய் மலர்களை கொண்டு 80 அடி நீளம் மற்றும் 25 அடி உயரத்தில் ராஜராஜ சோழன் அரண்மனையின் முகப்பு பகுதியைப் போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 7.5 லட்சம் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள யானை, வாத்து, மயில், கரடி உள்ளிட்ட 24 சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்ணாடி மாளிகை முன்பகுதியில் உள்ள புல்வெளியில் 45,000 மலர்களால் ஆன அன்னப்பட்சி மலர் அலங்காரம், கல்லணையிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல 45,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மலர் அருவியும் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளன. நான் முதல்வன் திட்டத்தின் தொடர்ச்சியாக கல்லூரி கனவு 2025 என்ற திட்டத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அவர், பள்ளிக் கல்வியை முடித்தவர்களுக்கு அழகான எதிர்காலத்தை கொடுப்பதுதான் கல்லூரி கனவு திட்டம் என்று கூறினார். பல்வேறு சூழ்நிலையால் உயர்கல்வியில் சேர முடியாத மாணவர்களை கண்டுபிடித்து உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில் சேர்த்து விடுவது கல்லூரி கனவு திட்டத்தின் ஒரே நோக்கம் என்ற திரு உதயநிதி, இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு பெரியார், அண்ணா, கலைஞரின் செயல்பாடுகளால் கிடைத்த இடஒதுக்கீடுதான் காரணம் என்ற அவர், பள்ளிகளிலிருந்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் விகிதம் தமிழ்நாட்டில் 52% உள்ளதாக கூறினார். பள்ளிகளிலிருந்து உயர்கல்வியில் காலேஜ் போய் சேருகின்ற மாணவர்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல ஜிஆர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 52%, 52%. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 29% தான். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் 10-15 வருஷம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் படித்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் வங்கி தேர்வு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய திரு உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கன்னியாகுமரி இரட்டை பாதை முடிந்துள்ளதால் தென் மாவட்ட விரைவு ரயில்களின் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் ரயில்வே கனவு திட்டமான சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணி கடந்த 1998ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு மதுரை வரை முடிக்கப்பட்டு ரயில் சேவையும் துவக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இடையே மின்மயமாக்கலுடன் இரட்டை பாதை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு இறுதியில் முடிக்கப்பட்டது. இதனால் தென் மாவட்ட விரைவு ரயில்களின் தாமதம் குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூடுதல் ரயில்கள் இயக்கம், பயண நேரம் குறைப்பு போன்ற அறிவிப்புகளை இன்னும் தெற்கு ரயில்வே வெளியிடவில்லை. இந்நிலையில் தெற்கு ரயில்வேக்கான புதிய கால அட்டவணை தயாரிப்பு பணியை துவக்கி இருப்பதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், கூடுதல் ரயில்கள் இயக்கம், ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம் குறித்து பயணியர் சங்கங்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மனுக்கள் அளித்திருப்பதாக கூறினர். இந்த மனுக்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அவர்கள், பயணியரின் தேவையை கருத்தில் கொண்டு புதிய கால அட்டவணையில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று கூறினர். குறிப்பாக தென் மாவட்ட இரட்டை பாதையில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதால் ரயில்களின் வேகம் சற்று அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்த அதிகாரிகள், இதனால் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் என்று கூறினர். இதற்கான அறிவிப்பு ஜூலையில் வெளியிட உள்ள புதிய கால அட்டவணையில் இடம்பெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பள்ளி சிறுவர்கள் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடை விடுமுறை நாட்களை வீட்டிற்குள்ளேயே முடங்கி செல்போன், டிவி, வீடியோ கேம்ஸ் என பொழுதை கழிக்கும் சிறார்களுக்கு பொழுதுபோக்குடன் அறிவாற்றல் மற்றும் கலைத்திறனை ஊக்குவிக்க பள்ளிக்கல்வித்துறையின் முயற்சியே கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சி. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிகழ்வில் 4 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு தினந்தோறும் பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுவதுடன் அவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் போட்டிகளும் நடத்தப்படும். பிள்ளைங்க ஆக்சுவலி இங்கே வரதுல ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க புக்ஸ் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக ரீட் பண்ணுறாங்க. நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரிலாம் நிறைய அவங்க ஆக்டிவிட்டீஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. எங்கள் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதில் we are very happy and we are getting so much benefit. பாரம்பரிய விளையாட்டுகள், கதை சொல்லுதல், பேச்சு போட்டி, பொம்மலாட்டம், கோமாளி நிகழ்ச்சி, நாடகம், கதை, கட்டுரை எழுதுதல், நினைவாற்றல் நுட்பங்கள், ஓவியம் வரைதல், பறை, ட்ரம்ஸ் வாசிப்பு பயிற்சி, அறிவியல் பரிசோதனை பயிற்சி, குழந்தைகளுக்கான வினாடி வினா, நகைச்சுவை அறிதல், மாறுவேட போட்டி, தமிழ் வார்த்தை கண்டறியும் விளையாட்டு என பல்வேறு தளங்களில் மாணவர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ள களமமைத்து தருகிறது இந்த கோடை கொண்டாட்டம். நான் இன்னைக்கு கேப் செஞ்சேன், டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், ட்ராமா கேட்டேன், நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சேன்.
சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்குவிக்க 31ஆம் தேதி நடைபெற உள்ள நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. லீவு நாளில் குழந்தைங்களை எப்படி இதை அவங்க அறிவு சார்ந்ததாக கொண்டு போகணும்னு பீச்சு, பார்க்கு, நிறைய ஹோட்டல்ஸு எல்லா இடமும் போனோம். ஆனால் இங்கே அதே வயசு உள்ள இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அதை விட இது வேறு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியாக அவங்க இருக்கிறத பார்த்தோம். கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் செலவழிக்க பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களுக்கான தளம் அமைத்து கொடுத்துள்ளதாக பெற்றோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 வயது இரட்டை குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டுள்ளதற்கு அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே சொக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரின் இரட்டையர் ஆண் குழந்தைகளுக்கு பிறவியிலேயே 2 கால்களிலும் தசைப்பிளவு பாதிப்பு இருந்துள்ளது. இதனால் இருவரும் நடக்க முடியாத நிலையில் தவித்தனர். இந்நிலையில் 2 குழந்தைகளுக்கும் செயற்கை கால் பொருத்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள எலும்பு முறிவு பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். முதல் கட்டமாக சிதைவு ஏற்பட்டுள்ள வலது கால் முட்டிக்கு கீழ் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. பின்னர் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அதிநவீன தரத்துடன் இருவருக்கும் செயற்கை கால் பொருத்தப்பட்டது. இதையடுத்து சிறுவர்கள் தற்போது தாமாக நடப்பது அவர்களது பெற்றோர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 500 கிராமுக்கு குறைவான எடை உள்ள செயற்கை கால்கள் அதிநவீன தரத்துடன் அரசு மருத்துவமனைகளில் பொருத்தப்படுவது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் பெண் ஊழியர் ஜெயஸ்ரீ தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 39 வயதான அவர் பல்லடம் அருகே ஐயம்பாளையத்தில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்ற ஜெயஸ்ரீ 320 கிலோ எடையை அனாயசமாக தூக்கி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர் ஜெயஸ்ரீக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். பெண் ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக அமைச்சர் விஜய் மீது மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கருவிகளை செயலிழக்க செய்து 23 நிமிடங்களில் இந்தியா துல்லிய தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.